ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது பேக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து பாதியிலேருந்து வருது ஃப்ரண்ட்டில் வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம எப்போவுமே 2 நூல் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போடுவோம். சேம் அதே ப்ராசஸ் தான், நம்ம அப்படியே தான் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் செயினை பெருசாக போட்டுட்டு பக்கத்துலேயே குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம நீடிலையும் த்ரெட்டையும் திருப்பி 2 செயின் ஸ்டிச் பெருசாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நடுப்புற நீடியில் குத்தி மேலே த்ரெட் எடுக்கணும். த்ரெட் எடுத்து திரும்பவும் மேலே எடுத்து பக்கத்துலேயே கொஞ்சம் பெரிய செயின் ஸ்டிச் கொடுக்கணும். பெரிய செயின் ஸ்டிச் கொடுத்து பக்கத்துலேயே குட்டி செயின் ஸ்டிச் கொடுத்து பேக்கில் தான் நீங்கள் கொண்டு போகணும். நீடியில் பேக்கில் திருப்பும் போது த்ரெட்டும் திரும்பும், நடுப்புற தான் குத்தணும். ஒவ்வொரு வாட்டி அதே மாதிரி குத்தி எடுத்து போட்டிங்கன்னா பேக் செயின் ஸ்டிச் வரும். கண்டினியூஸாக அதே மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம குத்தும் போது கொஞ்சம் பெருசாக செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தையே குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து நீடில் திருப்பி செயின் ஸ்டிச்சுக்கு நடுப்புற பெரிய செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம், அந்த சென்டராக நீடில் குத்தி மேலே எடுக்கணும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ தனியாக போட்டு காட்ட போகிறேன், பாருங்கள். தனியாக போடும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நீடில் குத்திட்டு மேலே த்ரெட் எடுக்கிறோம். 2 த்ரெட் எடுத்துட்டு பக்கத்துலேயே குட்டியாக செயின் ஸ்டிச் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டிச் எப்போவுமே போடுற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் பெருசாக செயின் ஸ்டிச் எடுக்கணும். பெருசாக எடுத்துகிட்டு பக்கத்துலேயே செயின் ஸ்டிச் குத்தணும். குட்டியாக எடுத்துகிட்டு திரும்ப நீடியில் திருப்பிட்டு செயின் ஸ்டிச்சுக்கு நடுப்புற ஒரு நீடியில் குத்தி எடுக்கணும். 2 செயினுக்கும் நடுப்புற குத்தணும். இப்போ நமக்கு செயின் ஸ்டிச் போடும்போது 4 லைன் வரும். த்ரெட்டில் 4 லைன் கிடைக்கும். 4 லைனுக்கும் சென்டராக இந்த சைடில் 2 த்ரெட் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் 2 த்ரெட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 த்ரெட் இருக்கும். சென்டராக கிளாத்தில் குத்தி எடுக்கணும். குத்தி எடுக்கும் போது உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கேளுங்க, திரும்பவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன செயின் ஸ்டிச் எப்போவுமே போடுற மாதிரி தான் போடணும். கண்டினியூவாக போடும்போது கொஞ்சம் பெருசாகவே செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் வந்து குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து நீடியில் திருப்பி பெருசாக நம்ம போட்டுக்கோம் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச், அதுக்கு சென்டராக தான் நம்ம ஊசியை குத்தி எடுக்கணும். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பேக் செயின் ஸ்டிச் தான். ஜரி த்ரெட்டில் போட போகிறோம். இப்போ இந்த ஜரி த்ரெட்டில் போடும்போது நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் லாக் ஸ்டிச் போட போகிறதில்ல. திரும்பவும் கண்டினியூவாகவே நீடியில் திருப்பிட்டு 2 செயினுக்கும் நடுப்புற ஊசியை குத்தி த்ரெட் எடுக்க போகிறேன். ஜரி த்ரெட்டு சிங்கிளாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணும்போது இந்த சைட்லேயும் த்ரெட்டு ஒரு சைடில் இருக்கும், இங்கேயும் ஒரு சைடில் தான் இருக்கும். 2 த்ரெட் இருக்காது, ஒரு சைடில் தான் நீடியில் குத்தி எடுக்கணும். உங்களுக்கு இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் செயின் ஸ்டிச் கொடுத்து திருப்ப போகிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே செயின் ஸ்டிச் கொடுத்து அப்படியே பேக்கில் திருப்ப போகிறோம். பேக்கில் திருப்பி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டினியூவாக. 2 ஸ்டிச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன டிஃப்ரெண்ட்றது உங்களுக்கு தெரியும்.
உங்களுக்கு இந்த ஸ்டெப்லேயும் வந்து டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் டவுட்டை சொல்லுங்கள். இல்லை என்ன டவுட் இருக்குன்றதையும் கேட்டிங்கன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஜரி த்ரெட்டு கட் ஆகாது, சில்க் த்ரெட்டு தான் கட் ஆகும். சில்க் த்ரெட்டில் போடும்போது பொறுமையாகவே போடுங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்தே கற்றுக்கணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்கவங்க வீடியோ பார்த்தோ இல்லை வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ளவுஸையே நீங்களே ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கிற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ லாக் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சை எப்படி போடணுன்றதை நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே செயின் ஸ்டிச் எடுப்போம். செயின் ஸ்டிச் எடுத்துட்டு குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நம்ம பேசிக் பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான். கொஞ்சம் பெருசாக செயின் ஸ்டிச் எடுத்துட்டு பின்னாடி அப்படியே நீடியில் திருப்பி உள்ளுக்குள்ளே குத்தி எடுக்கணும். திரும்பவும் கொஞ்சம் செயின் பெருசாக போட்டுட்டு த்ரெட்டை திருப்பணும். நீடியில் தான் திருப்பணும். நீடில் திருப்பமும் த்ரெட்டும் நீடிலோடு சேர்ந்து மூவ் ஆகும். திருப்பிட்டு நடுப்புற நீங்கள் ஊசி எடுத்து குத்தணும். குத்தி மேலே த்ரெட் எடுக்கணும். உங்களுக்கு பொறுமையாக தான் போட்டு காட்டுறேன், பாருங்கள். உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போது த்ரெட்டில் பார்க்க போகிறோம். நம்ம ஜரியில் பார்த்துருக்கோம், இப்போ த்ரெட்டில் பார்க்க போகிறோம். த்ரெட்டில் வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி போட்டிருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்விங் த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே த்ரெட்டை நாட் போட்டுட்டு குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பெரிய செயின் ஸ்டிச் போடணும். நீடில் திருப்பணும். திருப்பிட்டு பக்கத்துலேயே குத்தி த்ரெட்டை மேலே எடுக்கணும். பொறுமையாகவே போடுங்க. இப்போ நம்ம ரெண்டு மெத்தடையும் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்குன்றதும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு மெத்தடில் இருக்கிற டவுட்ஸையும் நீங்கள் கேளுங்க. ஸ்டிச் பேர் பேக் செயின் ஸ்டிச்சு. டைப் 1 டைப் 2 ரெண்டு டைப்பையும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன், பாருங்கள். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள்.
இப்போ குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் போட போகிறோம். எப்போவுமே லாக் ஸ்டிச் போடுறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தையே குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து அடியில் இருக்கிற த்ரெட்டை தான் நம்ம மேலே எடுக்க போகிறோம். எடுத்து லாக் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டிச்சுக்கும் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதையும் திரும்ப சைடில் போட்டுறேன் பாருங்கள். ரெண்டு த்ரெட்டு வெளியில் வரணும். எடுக்கும்போது சிக்காக்காமல் பார்த்துக்கோங்க. நூல் வந்து சிக்காகக்கூடாது எப்போவுமே. ஒரே ஒரு நூல் வந்தாலும் திரும்பவும் பிரிச்சுட்டு திரும்பவும் 2 த்ரெட்டு வரா மாதிரி போடுங்க. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குட்டியாக செயின் ஸ்டிச் லாக் ஸ்டிச் எப்பவுமே ஸ்டார்டிங் போடுற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் பெருசாக செயின் ஸ்டிச் போடணும். சென்டராக நம்ம நீடில் குத்தி த்ரெட்டை மேலே எடுக்கணும். மேலே எடுத்துகிட்டு திரும்பவும் பெரிய செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு நீடில் மட்டும்தான் நம்ம திருப்புறோம். நீடில் திருப்பி உள்ளுக்குள்ளே கொண்டு வரோம். செயின் ஸ்டிச் உள்ளே இன்னொரு ஸ்டிச் கொடுக்குறோம். நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியும். பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீடில் திருப்பிட்டு செயின் ஸ்டிச் நடுப்புற குத்தி எடுக்கணும். இப்போ எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.